வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. 2 நாளாகமம் 15:7. நேற்றைய தினத்திலே ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியரின் எளிய ஊழியத்தினால் மிகப்பெரிய ஊழியர்கள் உருவானதை குறித்து தியானித்தோம். சமீபத்தில் நான் நேரடியாக கேட்ட ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு சபையில் VBS நடைபெற்று கொண்டிருந்தது. பிற மதத்தை சேர்ந்த சிறு பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு 8 வயது சிறுமி அன்று தன் பிறந்தநாள் என்பதால் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தாள். அப்பொழுது அந்த சபையில் இருந்த ஒருவர் அந்த பிள்ளையிடம் 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இந்து மதத்தை சேர்ந்த அந்த சிறுமி இதை அவளது பெற்றோர்களிடம் கூறியிருக்கிறாள். சந்தோஷப்பட்ட பெற்றோர்கள் உடனே ஆலயத்துக்கு வந்து அங்கிருந்தவர்களை சந்தித்தார்கள். அப்படியே பழக ஆரம்பித்து சபைக்கு ஒழுங்காக வர ஆரம்பித்து கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த 8 வயது சிறுமிக்கு இப்போது திருமணமாகி குழந்தை இருக்கிறது. குடும்பமாக எல்லோரும் ஒழுங்காக ஆலயத்துக்கு வருகிறார்கள். இந்த செய்தியை அந்த 10 ரூபாய் கொடுத்த நண்பர் என்னிடம் நேரடியாக போன மாதம் பகிர்ந்து கொண்ட போது ஆச்சரியப்பட்டேன். தேவனை துதித்தேன். நம் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்காக செய்கின்ற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் பலன் உண்டு. ஒருவேளை ஊழியத்தின் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கலாம். நம் கரங்களை நெகிழ விடாமல் தொடர்ந்து அவருக்காக செயல்படுவோம். ஏற்ற காலத்தில் நன்மைகளை அறுப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.